ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் லீஃப் பற்றி பார்ப்போம். காம்பவுண்ட் லீஃபில் நம்ம பின்னெட்லி டைப்பை பற்றி தான் முதல்ல பார்க்கணும். ஸோ காம்பவுண்ட் லீஃப்னால் என்னப்பா, நிறையா லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச்சில் இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த அதில் பின்னெட்லி டைப்பு பார்ப்போம். இது நீம் ட்ரீயோட லீவ்ஸு, அது பின்னெட்லிக்கு எக்ஸாம்பிள். பின்னெட்லி அப்படின்னா ஒரு காமனான ஆக்சிஸ் இருக்குப்பா. இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குச்சி போதில்லப்பா, இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேட்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதே காமன் ஆக்சிஸ் அப்படின்னா, ஏன்னா எல்லா லீஃபும் அட்டாச் ஆகிருக்குது என்னதுப்பா, இந்த ஸ்டிக்கு மேலே, இந்த இது மேலே தானே, இந்த பிரான்ச் மேலே தானே என்னது எல்லா லீஃபும் பாரு அங்கங்கே மீட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த காமன் ஆக்சிஸ் ரேட்சிஸ் மேலே நிறைய லீஃப் அட்டாச் ஆகிருக்கு. இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பின்னெட்லி டைப் ஆஃப் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரே ஒரு காமன் பாயிண்டில் நிறைய லீஃப் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை பால்மெட்லின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரே பாயிண்டில் நிறைய லீஃப், இந்த மாதிரி நிறைய லீஃப் இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்டில் நிறைய லீஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை பால்மெட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி அதிகமாக இந்த மாதிரி காமனான ஆக்சிஸ்லாம் இருக்காது, ஒரே ஒரு பாயிண்டில் மெனி லீஃப் இருக்கும், அதை பால்மெட்லி அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.